மீம் மெட்டீரியல் ஆயிடுச்சு. அதுவும் நாங்க பண்ண சீக்வென்ஸ் நானும் டாடியும் நானும் ஆடின அந்த ஒரு சீக்வென்ஸ் வந்து மீம் மெட்டீரியல் ஆயிடுச்சு. சினிமா இஸ் அ வெரி ஹார்ட் கேம் டு பிளே. ஓகே. எல்லாராலையும் வந்து சஸ்டெயின் பண்ண முடியல. ஃபைனான்ஷியலா சஸ்டெயின் பண்ண முடியாது. பூர்ணிமாம் தான் வந்திருக்காங்க செட்டுக்கு நினைச்சுட்டாரு போல. வந்துட்டு மேடம் குட் மார்னிங் எல்லாம் போட்டு போனாரு. எனக்கு என்ன ஐயோ இவ்வளோ ஹம்பிளா இருக்காரு, இவ்வளோ பெரிய ஹீரோ எனக்கு ஒண்ணுமே புரியல. மேம் நீங்க விஜய் சேதுபதி சார், சிவகார்த்திகேயன் அந்த மாதிரி அவங்க பெரிய பெரிய ஸ்டார்ஸ் கூடலாம் நடிச்சிருக்கீங்கல்ல மேம். அவங்க கூட நடிக்கும்போது அவங்க கிட்ட ஏதாவது சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்குல்ல மேம். நீங்க பேசியிருப்பீங்கல்ல மேம். அதை பத்தி எங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்களேன். ஆ சிவகார்த்திகேயன் சார் கூட என்னோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் அவர் கூட தான் பண்ணேன். ரெமோ. ரெமோ. அப்போ அவர் வந்து அப்கமிங்ல வந்து ஒன் ஆஃப் த நம்பர் 1 ஆக்டர்ஸ் ரொம்ப ஃபேமஸா வந்துட்டு இருந்தாரு. அண்ட் 24 AM ஸ்டுடியோஸ்ல தயாரிப்புல இந்த படம் ரெமோ பண்ணாங்க. அப்போ ஐ திங்க் என்னாச்சுன்னா, நான் வந்து ரொம்ப புதுசுங்க. அப்பதான் என்னோட ஃபர்ஸ்ட்டு இது. எனக்கு வந்து கொஞ்சம் பூர்ணிமா பாக்யராஜ் மேம் ஜாடை இருக்கு. ஸோ ஐ திங்க் அவர் வந்து நான் பூர்ணிமா தான் வந்திருக்காங்க செட்டுக்கு நினைச்சுட்டாரு போல. வந்துட்டு மேடம் குட் மார்னிங் எல்லாம் போட்டு போனாரு. எனக்கு என்ன ஐயோ இவ்வளோ ஹம்பிளா இருக்காரு, இவ்வளோ பெரிய ஹீரோ எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறமா 3 days லேட்டர் வந்துட்டு எல்லாரும் சேர்ந்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ அவர் கேட்டாரு, உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு வந்து பூர்ணிமா மேம் ஜாடை இருக்குன்னு கேட்டாரு. ஐ செட் ஆமாம் சொல்லியிருக்காங்க சார் சின்ன வயசு. நானும் நினச்சிட்டேங்க நீங்கள் தான். அப்புறமா சைடில் பார்க்கும்போது இல்லை அவங்க இல்லை, பட் ஃபர்ஸ்ட்டு நான் அவங்க தான் நினச்சிட்டேன். ஓ, அதுக்கு தான் வணக்கம் போயிட்டு நான் எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது. ஓகே ஓகே. ஆனா அவர் வந்து ஆக்சுவலி ரொம்ப ஹம்பிள். அப்போ இப்போ கூட பட் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. அந்த அமரன் எல்லாம் பண்ணப்புறம் எந்த அளவுக்கு சாதிச்சிட்டாரு. ஆனா அந்த டைம்ல குவைட் அப்கமிங் தான். ரொம்ப ரொம்ப ஸ்வீட் பர்சன். விஜய் சேதுபதி சார் கிட்ட அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்க? விஜய் சேதுபதி சார் 30 days ஒர்க் பண்ணோம் கபன் பண்ணும்போது. ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் சேர்ந்து தான். அவருக்கு எப்பவுமே நான் இரிட்டேட் பண்ணுற மாதிரி சீன்ஸ் தான் இருக்கும். ஸோ என்ன ஆனாலும் நடுவில் எல்லாம் நான் உட்காந்து பேசினோம். ஸோ ஒரு சீக்வென்ஸ் இருந்தது. அதில் வந்து ஒரு போர்ட் ரூம் மீட்டிங் மாதிரி போகும். நான் அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தேன் அந்த மீட்டிங்கில். அவர் ஏதோ பேச எழுந்துப்பார். அப்புறம் கீழே புல் பண்ணிவிட்டு உட்கார வைப்பேன். அப்போ வந்து சாண்டி இஸ் புல்லிங் மீன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இன்னும் ஒரு ஜோக். ஸோ என்னை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க. அப்புறம் ஸோ இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ்க்கு உட்காந்துட்டு ஃபில்மிங் டைமில் கேமரா மாற்றிட்டே இருப்பாங்க. ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷன்ஸ் அப்படி மாற்றிட்டே இருக்கும்போது இவர் பக்கத்தில் இருந்து ஏதோ நடுவில் ஒரு சின்ன போர்ட் ரூம் மீட்டிங்ல ஒரு சின்ன நோட் புக் இருக்கும். எல்லாருக்கும் நோட்ஸ் போடுறதுக்கு எப்பவுமே வச்சிருப்பாங்க. ஹோட்டல்ஸ்ல எல்லாம் வச்சிருப்பாங்க. இவர் வந்து பக்கத்துல பார்த்தா அவர் டிராயிங் போட்டுட்டு இருக்காரு. இங்கெல்லாம் நாங்கள் ஏதோ ஒரு ஸ்பீக்கிள் பண்ணிட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஃபோன் பார்த்துட்டு வேற ஏதோ பண்ணிட்டு இருப்போம். ஆனால் அவர் பியூட்டிஃபுல்லாக ஒரு டிராயிங் பண்ணி வச்சிருந்தாரு. இப்போ கேட்டேன், வாவ் சார் என்ன இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ட்ரா பண்ணியிருக்கீங்க. அதில் ஒரு வீடு இருந்தது, ஒரு மரம் இருந்தது, அந்த மரத்தில் மேலே ஒரு பேர்டு இருந்தது, ஒரு சன்னோ மூன் ஏதோ வரைஞ்சிருந்தாரு. அப்போ நான் கேட்கும் போது அந்த வீடு பற்றி அந்த விஷுவலைசேஷன் பற்றி ஒரு கதையே சொன்னார் என்கிட்ட. ஸ்டோரி அபவுட் தட் டிராயிங். சும்மா டிராயிங் இல்லை, அதில் ஒரு கருத்து இருந்தது. ஸோ அவரோட ஆழ மனசு எவ்வளோ ஒரு கிரியேட்டிவ் ஆழ மனசு இருக்குன்னு எனக்கு புரிஞ்சுது அவரை பற்றி. சூப்பர் மேம். மேம் இந்த சர்பேட்டா மூவி, அந்த மூவி மிஸ்ஸியம்மா கேரக்டர் இல்லை மேம் நீங்கள் அதில். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மீம்ஸ் எல்லாம் வந்துச்சு மேம், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷங்க. பிகாஸ் என்னாச்சுன்னா சர்பேட்டா படம் பண்ணும்போது சர்பேட்டா 1ல் இப்போ சர்பேட்டா 2 பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நான் இருக்கேன்னா இல்லையான்னு கரெக்டாக தெரியல. பிகாஸ் ஸ்டோரி பொறுத்தோம். ஸோ சர்பேட்டா 1ல் என்னாச்சுன்னா எனக்கு ஆக்சுவலி இன்னும் சீன்ஸ் இருந்தது, ஒரு சீக்வென்ஸ் இருந்தது. அதை ஃபுல்லாக எடுத்துட்டாங்க படத்தை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த எடுத்த பட்சத்தில் ரொம்ப ஃபீல் பண்ணேன், என்னடா இது இவ்வளோ ஒர்க் பண்ணோம், எல்லாருக்கும் இவ்வளோ ஸ்பேஸ்
கிடைச்சிது. சின்ன சின்ன ஆக்டர்ஸ்க்கும் அவங்க ஸ்பேஸ் கிடைச்சிது. ஆனா என்னோட ஸ்பேஸ் வந்து கட் ஆயிடுச்சு. ஆனா அந்த ஒரு சாங்னால அந்த அந்த மீம் மெட்டீரியல் ஆயிடுச்சு. அதுவும் நாங்க பண்ண சீக்வென்ஸ், டாடியும் நானும் ஆடின அந்த ஒரு சீக்வென்ஸ் வந்து மீம் மெட்டீரியல் ஆயிடுச்சு. ரீச் அந்த ஆயிடுச்சு. அளவுக்கு வைரலா போச்சு. ஸோ அந்த நான் என்னோட சீன்ஸ் கட் ஆனாலும் அந்த ஒரு சாங் எனக்கு அவ்வளோ முக்கியமா போச்சு. கொண்டு வந்துருச்சு மேம். அது ஃபுல்லா இருக்கிறத விட இந்த ஒரு சீன் உங்களுக்கு பயங்கரமா இந்த ரீச் படம பார்க்காத நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அந்த மீமை பார்க்காத பேரே இருக்க மாட்டாங்க. கரெக்ட் மேம். கரெக்ட். மீமை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அது ஒரு பொன்னியின் செல்வன் பத்தி இருந்தாலோ, ஒரு ஐபிஎல் ஜெயிச்சது பத்தி இருந்தாலோ, என்ன இருந்தாலும் அந்த ஃபேஸை மட்டும் வேற மாத்திட்டு அந்த மீம்ல அதே தான் மேம் போடுறேன். dance போடுற மாதிரி இருக்கும். ஆமா மேம். எனக்கே சிரிப்பு வரும். நிறைய பேர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி. உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி சிரிப்பாங்களா மேம்? சூப்பர் மேம். மேம் இப்போ நம்ம ஃபீல்டில் வந்து நிறையா பேமெண்ட் இஷ்யூஸ் எல்லாம் வரும். லைக் நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேமெண்ட் தர மாட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் சந்திச்சிருக்கீங்களா மேம்? ஓ யா, ஆல் த டைம். ஆக்சுவலி ஃபண்டிங் இஸ் ரொம்ப பெரிய ப்ராப்ளம். சின்ன திரையில் இட் இஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம். அவ்வளோ ப்ராப்ளம் இல்லைங்க. அது வந்து எப்படின்னா மோஸ்ட்லி அவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் தான் வந்து யூனோ லைக் நல்ல தெரிஞ்ச ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ், விகடன் ப்ரொடக்ஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஒரு கார்ப்பரேட் கம்பெனிஸ் மாதிரி நடத்துகிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா மாதம் சேலரி மாதிரி வந்துடும். நம்ம எவ்வளோ டேஸ் ஒரு 15 நாள் ஒர்க் பண்ணோன்னா எண்ட் ஆஃப் த மந்தில் அடுத்த மாதம் ஒரு 5ஆம் தேதிக்குள்ளே நமக்கு 15 days ஒர்க்குக்கு அமௌண்ட் வந்துடும், டேக்ஸ் டிடக்ட் பண்ணிட்டு. ஸோ ஒரு சேலரி மாதிரி வந்துட்டே இருக்கும். நம்ம நம்பி வேலை செய்யலாம். 2-3 பிரச்சனைகள் இருக்குது. அண்ட் தட் இஸ் வை திஸ் இஸ் சினிமா இஸ் அ வெரி ஹார்ட் கேம் டு பிளே. எல்லாராலையும் வந்து சஸ்டெயின் பண்ண முடியல, ஃபைனான்ஷியலாக சஸ்டெயின் பண்ண முடியாதுன்னா பிகாஸ் நம்ம க்ரோயிங் ஸ்டேஜில் வந்துட்டு பேமெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப நார்மலாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் பேமெண்ட்ஸ் பேசியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் புக் ஆகும். ப்ராஜெக்ட்ஸ் புக் ஆகிட்டு சடனாக ப்ராஜெக்ட்ஸ் டேட்ஸ் தள்ளி போகும். ஓகே. ஸோ டேட் தள்ளி போச்சுன்னா அண்ட் நம்ம ஆக்ட் பண்ணும்போது தான் நமக்கு கணக்காகும். சரிங்களா? சில பெரிய ஆக்டர்ஸ்க்கு வந்துட்டு அட்வான்ஸில் கொஞ்சம் பேமெண்ட் கொடுத்துடுவாங்க. ஓகே, லீட் ஆக்டர்ஸ், பெரிய லீட் ஆக்டர்ஸ்க்கு எல்லாம் அட்வான்ஸில் பேமெண்ட் வந்துடும். ஸோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்கும். பட் மோர் இப்போது அப்கமிங் ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்தந்த நாள் கணக்கு போகும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லை, அன்னைக்கு பேமெண்ட் வராது, கொஞ்சம் நாள் தள்ளி தான் வரும். சம்டைம்ஸ் 1 மாதம் 3 மாதம் எல்லாம் தள்ளி வரும். சம்டைம்ஸ் வராமல் கூட. மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம். உங்கள் ப்ரீஷியஸ் டைமை எங்கள் சேனலுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணது, உங்களை பற்றி நாங்கள் நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். நல்ல குட் மெசேஜ் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் இன்னும் நல்லா க்ரோ ஆகணும், உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நல்லாவே சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு எங்கள் இன்டர்வியூ சேனல் சார்பாக உங்களுக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் பிரியா. தேங்க்யூ ஸோ மச்.